ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். பயப்படாதே சிறு மந்தையே, பார் நான் உன் மேய்ப்பன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பே. இஸ்ரவேல் என் ஜனமே எங்கும் இடறிட வேண்டாம். யெகோவா உன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏசாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருக்கிறதினால் எருசலேமுக்கு வந்தான். ஆம் பிரியமானவர்களே, எவர்கள் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருக்கிறதோ அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு, பரம சீயோனுக்கு, பரம எருசலேமுக்கு வந்து சேர்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும்படியாய் தேவ சமூகத்தில் அனுதினமும் கெஞ்சுவோம். ஏசாவின் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியினாலே எருசலேமுக்கு அவர் வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் நம்மேல் இருக்கும் என்று சொன்னால், நாம் சபையிலும், சங்கத்திலும், ஸ்ட்ரீட்டிலும், வீட்டிலும், பள்ளியிலும், நாம் படிக்கிறதான கல்லூரிகளிலும், நாம் வேலை செய்கிற இடத்திலும், சபைகளிலும், நம் தேசத்திலும் கர்த்தர் நம்மை கனப்படுத்தும்படி, சகலவற்றிலும் நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி சகலவற்றிலும் நாம் ஜெயம் எடுக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பிரியமானவர்களே, நெகேமியாவின் மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியினாலே ராஜா எருசலேமுடைய அலங்கம் கட்டுவதற்கு உத்தரவு கொடுப்பது மாத்திரமல்ல, அதை கட்டுவதற்கு உண்டான மரப்பொருட்களையும் கொடுத்து அனுப்புகின்றார். பிரியமானவர்களே, ஆம், யோசிப்போடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தபடியினாலே அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கும்படி, காரிய சித்தி உள்ளவராகும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாட்களில் நாம் தேவாதி தேவனுடைய தயவுள்ள கரம், தயவு நம்மேல் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பிசாசின் கிரியைகளை ஜெயித்து, மரணத்தை ஜெயித்து, பரலோகத்தின் மேன்மையான ஆசீர்வாதமாகிய பரம எருசலேமுக்குள்ளாய், பரம சீயோனுக்குள்ளாய்
பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் நாம் கடந்து செல்லும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.